வணக்கம். ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் வசதிகளை பயன்படுத்துறதுக்காக ஐஃபோன் 16 மாடல்ஸ்க்கு நம்ம அப்கிரேட் பண்ணலாமான்னு ஒரு சிலருக்கு சந்தேகங்கள் இருக்கும். இந்த எபிசோடில் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் இந்த பாஸ்ட் ஃபியூ வீக்ஸ் பயன்படுத்தினதில் எப்படி இருந்துச்சுங்கிற என்னோட எக்ஸ்பீரியன்ஸோட சேர்த்து நீங்கள் ஓல்டர் ஐஃபோன் மாடலில் எந்த மாடல்லேருந்து 16க்கு அப்கிரேட் பண்ணினீங்கன்னா பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற என்னோட சஜஷன்ஸையும் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட், இன்னைக்கு நைட் 9th செப்டம்பர் நம்மளுக்கு ஆப்பிள் ஈவெண்ட் இந்தியன் டைம் படி 10:30 PM மாதிரி ஸ்டார்ட் ஆகுங்க. ஆப்பிள் இந்தியா வெப்சைட் அண்ட் ஆப்பிளோட அஃபிஷியல் யூடியூப் சேனல்லையுமே நீங்கள் இதை வந்து பார்க்க முடியும். நம்மளோட சோஷியல் மீடியா ஃபீட்ஸ்லையும் அவங்களோட ஃபீச்சர்ஸ் அனௌன்ஸ் பண்ணும்போது அதுக்குண்டான டீட்டெயில்ஸை நான் தொடர்ந்து ஷேர் பண்ணுறேன். ப்ளஸ் இந்தியாவில் ஐஃபோன் 16ஓட ப்ரைஸிங் என்ன அண்ட் ஏர்பாட்ஸ், ஆப்பிள் வாட்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரீசெண்ட் எபிசோடில் கவர் பண்ண மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ அது வரும்போது அதோட தகவல்களையும் நான் தொடர்ந்து நம்மளோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டர் பேஜில் ஷேர் பண்ணிட்டு வரேன். ஏதாவது ஒரு மீடியமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இன்கேஸ் அந்த தகவல்கள் உங்களுக்கு குயிக்காக ரீச் ஆகணும் அப்படின்னா. அண்ட் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸில் ஓவரால் வரப்போகிற ஃபீச்சர்ஸை பற்றி நம்ம செப்பரேட் எபிசோட் பண்ணியிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுத்து வைக்கிறேன், தேவைப்பட்டுச்சு அப்படின்னா பாருங்க. இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ அனௌன்ஸ்மெண்ட் அப்போ மெஜாரிட்டி ஆஃப் த ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவைலபிளாக இருக்க போகிறது இல்லைங்க. பீட்டாலையுமே என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் இன்னும் ஃபுல்லி ஃபங்க்ஷனலாகவே ஆப்பிள் வந்து பண்ண கிடையாது. நிறைய பக்ஸ் இருக்குது, கிராஷஸ் இருக்குது. நம்ம ஏதாவது ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்டு பதில் பேசிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா ஆப்பிள் ப்ரெசன்டேஷனில் காமிச்சிருந்த மாதிரி ஒரு நேச்சுரல் கன்வர்சேஷன் வந்து பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ 18.1 பீட்டா 3 வரைக்கும் அது ஃபுல்லி ஃபங்க்ஷனலாக கிடையாது. நீங்கள் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு பதில் சொல்லுது அப்படின்னா திருப்பி அடுத்த கேள்வி கேட்கும்போது அப்படியே ஃப்ரீஸ் ஆயிரும், ஆர் அந்த பதில் சொல்ல முடியாமல் கம்ப்ளீட் கிராஷ் ஆகி க்ளோஸ் ஆயிரும். திருப்பி நீங்கள் சீரியஸ் சமன் பண்ணிட்டு தான் நீங்கள் உங்களோட கொஷினை வந்து கேட்குற மாதிரி இருக்குது. ஈவன் தோ இது பீட்டா வெர்ஷன் தான் அப்படின்னாலும் அஃபிஷியல் ரோல் அவுட்டுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 18.1 அஃபிஷியல் ரிலீஸ் ஆகும்போது தான் இந்த ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் வசதி எதிர்பார்க்கப்படுது. ஸோ லான்ச் அப்போ இது ஃபீச்சர்ஸ் வந்து ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் எல்லா டிவைஸ்க்கும் ஈவன் 16 மாடல்ஸ்க்குமே வராது அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. நெக்ஸ்ட் மந்த் நம்மளுக்கு அக்டோபர் எண்டில் தான் இந்த ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் 18.1 அஃபிஷியலாக ரிலீஸ் ஆகும்போது வருங்கிற மாதிரி தெரியுது. ஐஃபோன் 15 ப்ரோ மேக்ஸ் அண்ட் இப்போ ஐஃபோன் 16 மாடல்ஸ்க்கு இது ஒர்க் ஆகுங்க. ஐபேட்ஸில் ஆப்பிளோட எம் சீரிஸ் சிப்செட் அண்ட் இருக்கக்கூடிய ஐபேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கம்பேட்டபிளாக இருக்கும், ஏர் அண்ட் ப்ரோ மாடல்ஸ்க்கு பர்டிகுலராக. அண்ட் அட் ப்ரெசென்ட் நம்மளுக்கு இந்த ஆப்பிள் இன்டெலிஜென்ஸில் ஈவன் 15 ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸ்லையுமே பீட்டாவில் ஒர்க் ஆகக்கூடிய வசதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமெயில் அண்ட் மெசேஜஸில் அந்த ரீரைட் டூல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. சிரியோட அந்த அனிமேஷன் எஃபெக்ட் நம்ம நார்மலாக பயன்படுத்த முடியுது. பட் அதோட ஃபங்க்ஷனாலிட்டி தான் இன்னும் ஃபெயிலியராகவே இருக்கு. ஃபோட்டோஸில் கிளீன் அப் டூல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 15 ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸ் மாடலில் எனேபிள் பண்ணியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் சம்மரி நல்லா ஒர்க் ஆகுதுங்க. உங்களுக்கு லாக் ஸ்க்ரீனில் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸை அந்த ஏஐ டூல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராப்பராக எடுத்து எது இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படிங்கிறத கரெக்டாக கிளீன் அப் பண்ணி நம்மளுக்கு ஒரு பர்ஃபெக்டான நோட்டிஃபிகேஷன் சம்மரியை வந்து ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இன்னும் ஒரு சில ஃபீச்சர்ஸ் முக்கியமான இந்த ஜென்மோஜி அப்படிங்கிறது நம்மளோட ஃபோட்டோஸை வச்சு அனிமேட்டட் எமோஜிஸ் மாதிரி கிரியேட் பண்ணுறது, ஸ்டிக்கர்ஸ் கிரியேட் பண்ணுறது, இமேஜ் பிளே கிரவுண்ட்னு சொல்லக்கூடிய நீங்கள் பேஜஸ் ஆப் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு ஏதாவது வேர்ட் ப்ராசஸிங் ஆப் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு டாக்குமெண்ட் எழுதும்போது அதில் இருக்கக்கூடிய ஒரு பேசேஜுக்கு தகுந்த மாதிரி ஒரு இமேஜ் ஜெனரேட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த இமேஜ் வாண்ட் அண்ட் பிளே கிரவுண்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 18.2க்கு தான் ஆப்பிள் ஷெட்யூல் பண்ணியிருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 18.1ஓட ரிலீஸ் டேட் வந்து நம்மளுக்கு அக்டோபர் எண்ட் அப்படின்னு எதிர்பார்த்தாலும் 18.2 அடுத்த ஒரு 2-3 மந்த்ஸ் கழிச்சு தான் நம்மளுக்கு எய்தர் டிசம்பர் அல்லது நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆஃப் த 2025ல தான் இந்த 18.2 அஃபிஷியல் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் இந்த ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் இருக்கிறதுனால இந்த ஒரு ரீசனுக்காக நீங்கள் ஐஃபோன் 16 மாடல்ஸ்க்கு ஐஃபோன் 14 அல்லது 15 மாடல்ஸ்லேருந்து அப்கிரேட் பண்ணுறது ரீசனபிளாக இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஐஃபோன் 13 அண்ட் அதுக்கு ஏர்லியர் மாடலில் இருக்கீங்க, இப்போ அப்கிரேட் சைக்கிளில் தான் இருக்கீங்க. 16 எடுக்கிறதுக்கு மற்ற காரணங்கள் இருக்கு. ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் கூட நான் பொறுமையாக பயன்படுத்திக்குவேன், ஆனால் எனக்கு கேமரா அப்கிரேட், டிஸ்பிளே அப்கிரேட், டைனமிக் ஐலாண்ட், USB-C போர்ட் இந்த மாதிரி மற்ற சில ஃபீச்சர்ஸ் நான் பயன்படுத்த போகிறேன் வித் பெட்டர் பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்கிரேட் பண்ணலாம். அண்ட் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸோட சில ஆல்டர்னேட்டிவ் ஆப் சஜஷன்ஸையும் கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம ஆன் த ஸ்க்ரீன் கீபோர்டில் சிறிய சம்மன் பண்ணிட்டு பண்ணக்கூடிய இந்த விஷயங்களை தவிர சாட் ஜிபிடி மாதிரி தேர்ட் பார்ட்டி ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்கனாலும் சரி, கூகுள் ஆப் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதில் ஜெமினை டேபுக்கு வந்து ஸ்விட்ச் பண்ணிட்டு நீங்கள் அதோட ஏஐ வசதிகளை பயன்படுத்த முடியும். பர்ப்ளெக்சிட்டி மாதிரி ஏஐ அப்ளிகேஷன்ஸை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஒரு இமெயில் எழுதுறீங்க, மல்டிபிள் லாங்குவேஜ் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இன்னுமே ஆப்பிள் இன்டெலிஜென்ஸில் லேக் ஆகிற ஒரு விஷயங்க. நீங்கள் தமிழில் வந்து பேசி அதை கன்வர்சேஷன் இன்னும் வந்து பண்ண முடியாது. சாட் ஜிபிடி இன்டகிரேஷனுமே 18.2க்கு தான் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பல பெண்டிங் விஷயங்கள் வந்து இன்னும் இருக்கிறதுனால அடுத்த ஒரு 4 to 6 months வரைக்கும் எடுத்துக்கும் அப்படிங்கிறதுனால நீங்கள் இந்த ஒரு காரணத்துக்காக அப்கிரேட் பண்ணுறது ரீசனபிளாக இருக்காது.
தேர்ட் பார்ட்டி ஆப்பை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் உங்களோட டெக்ஸ்ட்டை காப்பி பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னாவே அதை ப்ரூஃப் ரீட் பண்ணணும் அல்லது ரீரைட் பண்ணணும், என்ன மாதிரி டோனில் ரீரைட் பண்ணணும், ப்ரொஃபஷனலாக இருக்கணுமா இல்லை கேஷுவல் டோனில் பண்ணணுமா, இந்த எல்லா விஷயங்களையுமே சாட் ஜிபிடி, ஜெமினை மாதிரி ஆப்ஸ் வந்து நம்மளுக்கு நீட்டாக பண்ணி கொடுத்துரும். அண்ட் இமேஜ் பிளே கிரவுண்ட் மாதிரி வசதிகளை பயன்படுத்தணும்னா தேர்ட் பார்ட்டி அனிமேட்டட் இமேஜஸ் ஆர் ஏஐ இமேஜஸ் நீங்கள் கிரியேட் பண்ணுறதுக்கு பிங் மாதிரி அப்ளிகேஷன்ஸை, மைக்ரோசாஃப்டோட பிங் அப்ளிகேஷன் நீங்கள் பயன்படுத்தலாம். அவங்க டாலி ஃபீச்சரை பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணுறாங்க. கூகுளோட ஜெமினை அல்லது மெட்டா ஏஐயோட ஃபீச்சர் வாட்ஸ்அப்பில் இருக்கு இல்லைங்களா, அதுலேயுமே நீங்கள் அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு 1:1 அப்படிங்கிற அந்த ஃபார்மேட்டில் ஒரு ப்ராம்ப்ட் ஒன்று கொடுத்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி இமேஜ் கண்டென்ட் இருக்குன்னு கொடுத்தீங்கன்னா அதை ஜெனரேட் பண்ணி உங்களுக்கு அழகாக கொடுத்துரும். இது இல்லாமல் ஏதாவது ஏஐ அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் பயன்படுத்துறீங்க ஃபார் டெக்ஸ்ட் ஆர் இமேஜ் அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஆடியன்ஸ்க்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த எபிசோடில் ஒரு யூஸ்ஃபுல்லான டாப்பிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.